உனக்கு ஒரு போன் தனியா இருந்ததுன்னு சரியா இருக்கும். ஆனா நான் சொன்னா அதை அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சித்தி. உனக்கு போன் வாங்கி தரத்துக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால அவ அப்படி சொல்லுவா. உனக்கு போன் கட்டாயமா வேணும்னு அடம் பிடிச்ச கேளு மது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்டு வித்யாவும் அர்ஜுனும் என்கிட்ட சொன்னாங்க சித்தி. பாத்தியா, அவங்களும் உன்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க 2 பேரும் போன் வச்சிருக்காங்க தானே? ஆமா சித்தி, காஸ்ட்லியான போன் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் போன் இருந்து அங்க குரூப் ஸ்டடி பண்ண போற உன்கிட்ட போன் இல்லனா அது உனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும்னு எனக்கு தெரியும் மது. உனக்கு செவந்தி போன் வாங்கி தரணும்னா நான் சொல்ற மாதிரி பண்ணு. உனக்கு நிச்சயமா போன் கிடைக்கும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சித்தி. செவந்தி கிட்ட நான் உன் பொண்ணு இல்லைங்கிறதுனால தானே நீ எனக்கு போன் வாங்கி தர மாட்டேங்கிற. உங்க பொண்ணா இருந்திருந்தா நிச்சயமா வாங்கி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்லு. அதுக்கும் அவன் மனசரங்கி உனக்கு போன் வாங்கி தரலன்னா எனக்கு நீங்க போன் வாங்கி தர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடி. அதுல இருந்து நீ கீழே இறங்கி வந்துடாத, சரியா? சரிங்க சித்தி. சரி சரி, நீ உள்ள போ. நான் சொன்ன மாதிரியே பண்ணு, போ. என்ன நீ இவ்வளவு நேரம் ஆச்சு, மது இன்னும் ஆளை காணோம்? இன்னும் குரூப் ஸ்டடி முடிஞ்சிருக்காது ரகு, வந்துருவா. ஃப்ரெண்டு வீட்டில் படிக்க போறேங்கிற பேர்ல தினமும் இப்படி லேட்டா வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. மது, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ள போய் அடம் புடிச்சு போன் வேணும்னு கேளு, போ. சரிங்க சித்தி. போ. சரி. இதோ மதுவே வந்துட்டா. ஈஸ்வரி, ஏன் லேட்டுன்னு மதுகிட்ட எதுவும் கேட்டுக்காத. அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம கோச்சிட்டு போயிடும். உங்க பேத்திய நான் எதுவுமே கேட்க மாட்டேன், போதுமா? மதுக்கண்ணு வந்துட்டியா? உன் அம்மா உனக்கு பிடிச்ச ஆனியன் பக்கோடா பண்ணிருக்கு பாரு. இந்தா சாப்பிடு. மாமா நீங்க சாப்பிடுங்க, நான் அவளுக்கு தனியா எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். ஏமா, அட விடுமா, அது எதை சாப்பிட்டா என்ன? இந்தா இத சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம் தாத்தா. மது, ஏமா அப்படி சொல்ற? இப்பெல்லாம் உன் அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுது. வந்து உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்ணி வைக்குது. அப்படித்தானே ஸ்நாக்ஸ் பண்ணிருக்கு. அதையே வேண்டாங்கிற? அவன் ஏன் வேண்டாங்கிறானா, அவளுக்கு ஆண்ட்ராய்ட் போன் வேணும். அதை செவந்தி வாங்கி தர வரைக்கும் அடம் பிடிச்சு கேளுன்னு நல்லா ஏத்தி விட்டு தான் அனுப்பியிருக்கேன். ஏய், அதான் உங்க தாத்தா சாப்பிட சொல்றாருல, ஏன் வேண்டாட முகத்தை தூக்கி வச்சுட்டு நிக்கிற? என்ன சொனக்கு? ஈஸ்வரி, இப்ப எதுக்கு அந்த புள்ளைய சத்தம் போடுற? மது, இந்தாம்மா இதை சாப்பிடு. எனக்கு வேண்டாம் தாத்தா. என்ன சாப்பிட சொல்லி ஏன் இப்படி நச்சரிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் மது, என்ன இதெல்லாம்? தாத்தா உன்னை அக்கறையா சாப்பிடதானே கூப்பிடுறாரு, இதுக்கு எதுக்கு கோவமா கத்துற? எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா விட்டுறணும். அப்படி இல்லாம இப்படி கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னா எனக்கு கோவம் வரதா செய்யும். ஏண்டி சாப்பிட பிடிக்கல? உனக்கு பிடிச்சது தானே உங்க அம்மா பண்ணி வச்சிருக்கா. எனக்கு பிடிச்சதா இந்த வீட்ல எதுவுமே இல்ல. எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி இவங்க ஆனியன் பக்கோடா செஞ்சு வச்சா அதை நான் சாப்பிடுவேனா? அடிச்சு தூள் கிளப்புறாளே, நாம சொல்லி கொடுத்தத பக்காவா ஃபாலோ பண்றா. ஏய் மது, என்ன பேசுற நீ? இந்த வீட்ல உனக்கு பிடிச்சது என்ன கிடைக்கல? ட்ரெஸ்ஸிங் டேபிள், மேக்கப் கிட்லாம் வேணும்னு கேட்ட, உனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்கல்ல. அதெல்லாம் விட காஸ்ட்லியான மேக்கப் கிட் வேணும்னு கேட்ட, அதையும் தானே வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன? அது மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா சித்தப்பா? எங்க மிஸ்ஸஸ் சப்ஜெக்ட்ல இருந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் குரூப்ல அனுப்புறாங்க. அதுக்கு எனக்கு ஒரு போன் வேணும்னு கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க சித்தப்பா. என்னது, போன் வேணும்னு கேட்டியா? ஆமா சித்தப்பா. அதான் நான் பார்த்தேன்.
உங்க அம்மா உனக்கு ஃபோன் வாங்கி தரலன்ற கோவத்துல தான் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்கியா? உன்னெல்லாம் கோதை பிடிச்சி திருகி தலைமையிலேயே 2 கொட்டு கொடுக்கணும். ஏமா இங்க பாரு மது, உனக்கு உன் மிஸ் அனுப்புற நோட்ஸ் எல்லாம் படிக்கணும்னா என்னோட நம்பரை கொடுன்னு நான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன்ல. அதை விட்டுட்டு உனக்குன்னு ஒரு மொபைல் கேட்டா அதெல்லாம் என்னால வாங்கி தர முடியாது. அப்படின்னா நீங்க எனக்கு தனியா ஒரு ஃபோன் வாங்கி தர வரைக்கும் என்னால இந்த வீட்ல எதையும் சாப்பிட முடியாது. ஏ ஏய், நான் பட்னியா தான் இருப்பேன். அது உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன மது இப்படி இடம் பிடிக்கிற? அண்ணி சொன்ன மாதிரி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்க மிஸ் அனுப்புற சப்ஜெக்ட் சம்பந்தமான நோட்ஸ் எல்லாம் அதுல வந்துட போகுது. அதை பார்த்து நீ படிச்சுக்க வேண்டியதானே? ஐயோ, நீங்களும் ஏன் சித்தப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒண்ணுமே படிக்க தெரியாத பசங்க கூட ஃபோன் வச்சிருக்காங்க. கிளாஸ்லயே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் நான் தான். என்கிட்ட ஒரு ஃபோன் இல்லைன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஓ, ஃபோன் இல்லைங்கிறது மேடத்துக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கோ? ஆமா, எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு அது புரியும். மது, என்ன நீ பெரியவங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இங்க பாரு, இப்போ என்னால போன் வாங்கி தர முடியாது. இதுக்கு மேல உங்க யார்கிட்டயும் பேச பிடிக்கல. என்ன யாராவது சாப்பிட கூப்பிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் மது, அது ஏமா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. எதுவும் தெரியாத மாதிரி உள்ள போவோம். நான் அன்னைக்கே சொல்லல, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த பழக்காத, கேட்டுக்கிட்டே இருப்பான்னு. இப்போ உனக்கு புரியுதா? ஏன் அத்தை? மது என்ன கேம் விளையாடவா செல்போன் கேக்குறா? படிப்புக்காக தானே கேக்குறா. சரின்னு சொல்லி சந்தோஷமா வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு அவ போன் கேக்குறதே தப்புன்னு சொன்னா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும்.